ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஈரான் இஸ்ரேலை தாக்கிய பிறகு ஈரானை இஸ்ரேல் பழிவாங்கும்னு ஒரு சாராரும் இல்லை. இஸ்ரேல் ஈரானை தாக்குனா இது அமெரிக்காவுக்கு பேக்ஃபயர் ஆகும், சொல்லப்போனால் பல அமெரிக்க விருதுகளும் சிக்கும் என்பதால் ஈரான் அடிக்க அமெரிக்கா இஸ்ரேலை அனுமதிக்கலை எனவும், ஈரான் பின்னால் புட்டின் இருப்பதனால் நெதன்யாகு தாக்க தயங்குவதாகவும் வெவ்வேறு கருத்துக்களோட பல தரப்பினரும் பதிவு செய்கிறாங்க வீடியோக்களை. நம்ம ஜியோ பாலிட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு இஸ்ரேல் ஈரானை தாக்கவே பெரிய சான்ஸ் இருப்பதாக சொல்லியிருந்தோம். ஆனால் இஸ்ரேல் உண்மையாலுமே ஈரானை அடிக்குமா, இல்லை அமெரிக்கா வற்புறுத்தலின் பெயரில் பதிலடியை கைவிடுமா? இப்போ இருக்கிற கள நிலவரம் படி இஸ்ரேல் ஈரானை தாக்கவே அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இஸ்ரேல் ஏன் ஈரானை அடிக்கணும்? காரணம் இது ஆயுதம் அறிவோம். உலக அரசியல், முக்கிய நிகழ்வுகள், ஆயுத தொழில்நுட்பங்கள் பற்றி பேசப்படும் களம். ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மேற்கூறிய கேள்விகளுக்கு பதில் அறிவதற்கு முன்னாடி ஈரானின் தாக்குதல் எப்படிப்பட்டதுனும் எத்தகைய தாக்கத்தை இஸ்ரேல் மீது ஏற்படுத்தியதும் தெரிந்துக வேண்டியது அவசியமான ஒன்று. ஈரான் ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட ட்ரோன் ஏவுகணை கலவையை இஸ்ரேல் மீது ஏவியது. இதெல்லாம் நேரடி ஈரான் மண்ணிலிருந்து ஏவப்பட்டதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஈரான் தன்னுடைய ப்ராக்ஸி எனப்படும் நிழற்படையை பயன்படுத்தி இந்த ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கு. தாக்குதலின் இலக்கு இராணுவ தளவாடங்கள் மற்றும் இராணுவ தளங்கள். இது அதிகாரப்பூர்வமாக ஈரானே வெளியிட்டிருக்க செய்தி. ஆனால் தாக்குதலுக்கு பிறகு முழுமையா 2 நாள் ஆன பிறகும் பெரிய அளவிலான இழப்புகள் பதிவு செய்யப்படல. 99% தாக்குதல் இஸ்ரேலிய நட்பு நாடுகளாலும் இஸ்ரேலின் 4 அடுக்கு பாதுகாப்பினாலும் முறியடிக்கப்பட்டுள்ளது என செய்தி தான் வந்திருக்கு. இதை முழுமையா ஏற்க மனம் மறுத்தாலும் சூழ்நிலை கருத்தில் கொண்ட வர்ஸ்ட் கேஸா 80% தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் ஈரான் மற்றும் அதன் நிழற்படையின் தாக்குதல் தோல்வி அடைந்திருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. தாக்குதலுக்கு பிற்பாடு ஈரானே பதிவு செய்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய அனைத்து இலக்குகளையும் விட்டுவிட்டோம், இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டது, இத்துடன் எங்களின் தாக்குதல் முடிகிறது அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. தாக்குதலால் பெரிய அளவுக்கு உயிரிழப்பு ஏற்படவில்லை, அழிவு ஏற்படவில்லை என்ற நிலையில் ஈரானின் பதிலடி மற்றும் தாக்குதலின் வெற்றி தன்மை எத்தகையது? தாக்குதலின் மோட்டிவ் எனப்படும் மைய கருத்தானது உலகம் வியக்கும் அளவுக்கு பிரம்மாண்ட தாக்குதல் ஈரானிடமிருந்து இருக்க வேண்டும் என்பதை தவிர மோட்டிவ் எனப்படும் தீவிரத்தை ஈரான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்ததாக, தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய தலைவர்கள் ஈரானிய தாக்குதலால் பாதிப்பு இல்லையே ஆக இதை பெரிதுபடுத்தாமல் விடுமாறு இஸ்ரேலின் தலைவருக்கு கோரிக்கை விடுத்தனர். அமெரிக்கா ஆனது ஈரானை அளிக்க நாட்களை எண்ணும் ஒரு நாடு. இருந்த போதிலும் இந்த மாற்றத்திற்கான காரணம் மத்திய கிழக்கு நாட்டின் வளம், அதன் தேவை மற்றும் அமெரிக்காவின் அரசியல் சூழ்நிலையே. இதுவே அமெரிக்காவை ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட வைத்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் இதை கேட்குமா? நினைவு தெரிந்தது முதலே ஈரான் படையினருக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் ஈகோ கிளாஷ் இருந்து வருகிறது. இதில் இஸ்ரேலே தான் ஈரானை விட பெரியவன் என காட்டியுள்ளது. ஆனால் இந்த தாக்குதல் மூலமாக அந்த பெயரை ஈரான் தட்டி பறித்தது. இது இஸ்ரேலால் பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று. இஸ்லாமிய நாடுகளால் சூழ்ந்திருக்கும் இஸ்ரேலுக்கு தான் பெரியவன் என்ற பிம்பமும் தன் மீது கொண்டுள்ள பயமும் தான் இத்தனை நாள் வரை இஸ்லாமிய நாடுகளால் தாக்கப்படாமல் இஸ்ரேலுக்கு இருந்த காரணம். இன்னும் சொல்ல போனால் இதுவரை இஸ்ரேலை அடிக்க முடியாத சக்தியாக வைத்துள்ளது இந்த தைரியமும் இந்த பிம்பமும் தான். ஆனால் இப்போது இதை தவிடுபடியாக்கிய ஈரான் இஸ்ரேலின் பிம்பத்தை உடைத்து இன்செக்யூர் எனப்படும் தைரியமற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது. எனவே இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் வாழ வேண்டும் என்றால் மீண்டும் ஈரானை அடித்து தன் பட்டத்தை பெற வேண்டும். இது இஸ்ரேலின் தலைவருக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் நன்கு தெரியும். இந்த அழுத்தத்தினாலும் அடுத்த அழுத்தமானது காசா போரில் ஹமாஸை எதிர்த்து தொடர்ந்து 6 மாத காலமாக போரிட்டு வரும் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பெரிய வெற்றியும் கிடைக்கவில்லை. ஹமாஸை இன்னும் கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேல் திண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதை மறைக்கவும் முக்கியமாக நெதன்யாகு அரசின் நீண்டகால திட்டம் ஒன்று உள்ளது. அதுதான் இஸ்ரேலை சீண்டும் ஹமாஸ், ஹெஸ்புல்லா மற்றும் ஈரானிய நிழற்படையை முற்றிலுமாக இந்த பிராந்தியத்தில் இருந்து அழிக்க வேண்டும் என்பது. அதற்கு சிறந்த தருணம் ஈரானின் தாக்குதலை தவிர வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இந்த 3 காரணங்கள் தான் கண்டிப்பாக இஸ்ரேலை ஈரான் மீது தாக்க செய்ய வல்லது. நான் பேசும் தருணத்தில் இஸ்ரேலிய விமானப்படை ஈரானை தாக்க முழு வீச்சு தயாராக உள்ளது எனவும் ஈரான் தொடர் எச்சரிக்கையும் விடுத்து வருகிறது என செய்தியும் வெளிவந்துள்ளது. உண்மையில் இஸ்ரேல் தாக்கினால் ஈரானால் சமாளிக்க முடியுமா? அல்லது ரஷ்யா ஏதேனும் அவசர கால உதவியை வழங்கி ஈரானை காப்பாற்ற முயற்சி செய்யுமா? ஏனெனில் புட்டின் அவர்கள் ஈரானை தாக்கினால் தானும் களம் புகுவேன் என ஈரானுக்கு ஆதரவான குரலை கொடுத்துள்ளார். அந்த கோணத்தில் பார்க்கப்பட்டால் இஸ்ரேல் தாக்குமாயின் அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் மத்திய கிழக்கு நாடுகளிடையே. ஆனால் இஸ்ரேலின் புதிய சிக்கலாய் இஸ்ரேல் ஈரானை தாக்க எடுத்த முடிவில் இஸ்ரேல் அமைச்சரவையில் முழு ஆதரவு கிடைக்கப் பெறவில்லை. ஒரு சாரார் இஸ்ரேல் அமைதியாக போக வேண்டும் எனவும், ஏற்கனவே ஹமாஸுடன் இருக்கும் யுத்தம் முடியாத நிலையில் புது யுத்தம் ஒன்று தொடங்குமானால் அது உள்நாட்டு சிக்கலையும் பல உயிரிழப்புகளையும் உருவாக்கும்.
எனவும் குறிப்பிட்டு வருகின்றனர். இதனால் இஸ்ரேலிய அமைச்சரவையிலே 2 குழுக்களாக ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆனால் இஸ்ரேலானது தனது நீண்ட நாள் பழியை தீர்க்க இதைவிட சிறந்த வாய்ப்பு கிடைக்காது என பல நாட்டு அழுத்தங்களையும் மீறி, அரசியல் சூழலையும் மீறி ஈரானை தாக்கவே வாய்ப்பு இருப்பதாக இந்த காணொலியின் வாயிலாக நான் தெரிவிக்கிறேன். மறக்க வேண்டாம், ஈரானும் எதற்கும் சளைத்ததல்ல. இஸ்ரேலின் படைகளை தாக்கி நிரூபித்துள்ளது. தற்போது இஸ்ரேலின் தருணம். அமெரிக்காவின் பேச்சை கேட்குமா அல்லது அமெரிக்காவின் பேச்சை மீறி செயல்படுமா இஸ்ரேல்? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இதுவரை இந்த காணொலியை பொறுமையுடன் பார்த்து ரசித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த காணொலி பற்றி உங்களின் கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.